ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒருத்தர் பிசினஸ் பண்ணி பணக்காரன் ஆகிருப்பாரு. ஆனா அவரோட மனைவி இவருக்கு பணம் அதிகமாகிருச்சு, சோ சின்ன பொண்ணுங்களோட கண்டிப்பா அஃபேர்ல இருப்பாருன்னு சந்தேகப்பட்டே இருப்பாங்க. அவர் புதுசா ஒரு ஜவுளி கடை ஒன்று ஓப்பன் பண்ணிருப்பாரு. அதை பாக்குறதுக்காக அவங்க மனைவி போவாங்க. அங்க ஒரு சேல்ஸ் கேர்ள் கண்ணாடி பார்த்துட்டு இருப்பா. அதை பார்த்து இவங்களுக்கு ஏண்டி இந்த மாதிரி மேக்கப் போட்டு என் புருஷனை வளைச்சு போட பாக்குறியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிச்சிடறாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் அந்த கடையில தான் வேலை செய்வாரு. அவர் தான் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துவாரு. விஷயம் தெரிஞ்ச அந்த பணக்காரரும் அவ அப்படிதான்மா, சந்தேக பேர் வழி, இனி நீ வேலைக்கு வர தேவையே இல்லை, உன்னை தேடி வீட்டுக்கு சம்பளம் வந்துரும்னு சொல்லுவாரு. இந்த பொண்ணுமே அவர் ஹஸ்பண்ட் கிட்ட அவருக்கு எவ்வளவு நல்ல மனசு இருந்தா வேலைக்கு வராமலே எனக்கு சம்பளம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இருப்பா. இதனாலேயே இந்த பொண்ணு அந்த பணக்காரரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்ப அவளோட ஹஸ்பண்ட் அந்த பணக்காரர்கிட்ட போயிட்டு என் பொண்டாட்டிக்கு உங்க மேல லவ் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நீங்களே அவளை வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு சொல்லுவான். இவரும் ஜோசியிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பாரு. அவருமே அவளே தானே உன்னை தேடி வந்தா, கட்டிக்கிறது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாரு. இப்ப அவளோட ஹஸ்பண்ட்க்கு பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுட்டு அந்த சின்ன பொண்ணை இவரே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவளுக்காக ஒரு பெரிய வீட்டையும் வாங்கி அவளை வச்சு அதுலயே குடும்பம் நடத்துறாரு. இப்போ அவர் பையனுமே ஒழுங்கா இருந்த அப்பாவை சந்தேகப்பட்டு இப்போ அவர் ரெண்டாவது கல்யாணமே பண்ணிக்கவே காரணமாகிட்டியமான்னு அவங்க அம்மாவை திட்டிட்டு இருப்பான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.